ACE inhibitors, mechanism of action. ACE inhibitors block the enzyme angiotensin converting enzyme, which convert angiotensin 1 to angiotensin 2. Angiotensinogen is எங்கே நடக்கும்ன்றா அது லிவர்ல நடக்கும். angiotensin angiotensin 1 இருந்து angiotensin 2 ஆகும். இந்த AC inhibitors வந்து angiotensin 2 ஆகிறத தடுக்கும். சரியா? அதனால angiotensin அளவு angiotensin 2 அளவு குறையும். அதோட angiotensin converting enzyme வந்து bradykinin என்றதை பிரேக் டவுன் பண்ணும். ஆனா இங்க AC inhibitors இன்ஹிபிட்டர்ஸால bradykinin வந்து பிரேக் டவுன் ஆகாது. bradykinin அளவு கூடும். சரியா? bradykinin அளவு கூடுறதால வெசோடைலேஷன் நடக்கும். அதோட சைடு எஃபெக்டா ட்ரை கஃப்பும் என்ஜியோடிமா வரும். இதுதான் சைடு எஃபெக்ட். ட்ரை கஃப் என்ஜியோடிமா. வெசோடைலேஷனால ஹைப்போடென்ஷனும் வர இயலும். இப்போ என்ஜியோடென்சின் வந்து பொதுவாகவே வெசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும், அல்டஸ்ட்ரோன் செக்ரிஷனை கூட்டும், ஏடிஎச் ரிலீஸை கூட்டும். இதுதான் என்ஜியோடென்சின் பொதுவாக செய்கிற வேலை. இப்போ என்ஜியோடென்சின் 2 அளவு குறையும் தானே. என்ஜியோடென்சின் 1லிருந்து என்ஜியோடென்சின் 2 ஆகிற அந்த அளவு குறையும். அப்போ இந்த என்ஜியோடென்சின் அளவு குறைந்ததால வெசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். அப்படி இருந்தால் வெசோ டைலேஷன். ரெடியூஸ் அல்டஸ்ட்ரோன் செக்ரிஷன். ஸோ சோடியம்டையும் வாட்டர்டையும் ரீஅப்சர்ப்ஷன் குறையும். பொட்டாசியம் ரிட்டன்ஷன் கூடும். அதனால சைடு எஃபெக்டாக ஹைப்பகலீமியா வரும். அதோட ஏடிஎச் ரிலீஸை வந்து குறைச்சிறதால வாட்டர் ரீஅப்சர்ப்ஷனே குறைச்சும். ஸோ பிளட் ப்ரெஷர் குறையும், ஹார்ட்டுக்கு போடுற அந்த ப்ரீலோட் குறையும், ஆஃப்டர் லோட் குறையும், கார்டியக் ஒர்க் லோடை வந்து குறைச்சும், ரினல் ப்ரொடெக்ஷன் என்றும் போட்டிக்கிறோம். இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா கெப்ட்ரோபில், எனலப்ரில், லிசினோப்ரில், ராமிப்ரில் எல்லாம் மீக்கிறோம். இப்போ கிளினிக்கல் யூசஸ் என்ன? ஹைப்பர்டென்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர், போஸ்ட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், க்ரோனிக் கிட்னி டிசீஸ்லையும் நாங்கள் ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் கொடுக்குறோம். இம்பார்ட்டன்ட் பேர்ல்ஸ் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பொட்டாசியம் லெவல். ஸோ இங்கே இன்க்ரீஸ் ஆகும் என்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் 2 இல்லாத குறையிறதால பொட்டாசியம் ரிட்டன்ஷன் உண்டிக்கும். அதால் ஹைப்பகலீமியா வரையிலும். ஸோ நாங்கள் பொட்டாசியம் மானிட்டர் பண்ணணும். பொட்டாசியத்தை மானிட்டர் ரினல் ஃபங்க்ஷன், இன்க்ரீஸ் கிரியேட்டினைன் பாசிபிள் வர இயலும். அவாய்டிங் பைலேட்டரல் ரினல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ். இது ஒரு அவாய்ட் பண்ண செல். இந்த இதில் கண்டிஷனில் வந்து அவாய்ட் பண்ண சொல்லி போட்டிருக்கிறேன். டோன்ட் கம்பைன் வித் பொட்டாசியம் ஸ்பேரிங் டையூரெட்டிக். அதாவது ஸ்பைரனோலெக்டோன் கொடுக்குறாக்களுக்கு இந்த ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் கொடுத்தா ஸ்பைரனோலெக்டோன் வந்து என்ன செய்யும்? பொட்டாசியம் ஸ்பேரிங் டையூரெட்டிக்ஸ் வந்து பொட்டாசியத்தோட அளவை கூட்டும். அதே மாதிரி இந்த ஏசி இன்ஹிபிட்டர்ஸும் வந்து பொட்டாசியத்தோட அளவை கூட்டுறதால நல்லாவே ஹைப்பர் கலிமியா வர இயலும். சரியா? மற்றது என்னென்றால நாங்கள் அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்க்கக்குள்ள ட்ரை கஃப், ஹைப்பகலீமா, என்ஜியோடிமா, ஃபர்ஸ்ட் டோஸ் ஹைப்போடென்ஷன் வரும். மற்றது கண்ட்ராஇண்டிகேஷன் இன் ப்ரெக்னன்சியில் நாங்கள் ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் கொடுக்கறது இல்லை. சரியோ? ஏன்னா டெரட்டஜெனிக் அது. இப்போ என்னென்னா நிமோனிக்ஸ் போட்டிக்கிற பாருங்க. என்ஜியோடென்சின் 2 ரெடியூஸ் ஆகும், கஃப் கூடும், ரெடிகைனினால கஃப் கூடும், அது இருமல். சரியா? எஃபரண்ட் ஆர்டோரியல் டைலேஷன் protect kidney by reducing intraglomerular pressure. அந்த எஃபரண்டல் ஆர்டோரியல் டைலேஷன் என்றால இந்த கிட்னிட அந்த இதுக்கு போகிற இந்த ஆர்டோரியல்ஸ், அதாவது நாடிகளோட அளவை வந்து டைலேட் பண்ணுறதால கிட்னி போகிற அந்த ரத்தத்தோட அளவை குறைச்சும், ப்ரெஷர்ட அளவு குறைச்சும். சரி, இப்போ இங்கே ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் வந்து என்ஜியோடென்சின் அளவை குறைச்சும், பிரெடிகைனின் அளவு கூட்டும், வெசோடைலேஷனை உண்டாக்கும், ரெடியூஸ் அல்டஸ்ட்ரோன். ஸோ பிளட் ப்ரெஷர் குறையும், ப்ரீலோட் குறையும், ஆஃப்டர் லோட் குறையும் என்று போட்டிக்கிறார். இதுதான் மெயினான ஏசி இன்ஹிபிட்டர்ஸை பற்றி ஒரு ஓவராலாக நாங்கள் பார்த்தது. இந்த கொஷன்ஸ் வந்து ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் பற்றி பொதுவாகவே கேட்குற MCQல வரும்.